அதான். அது சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்கய்யா. எதுலங்கய்யா? இப்ப நான் செஞ்சேன்ல இப்போ. அதுலங்கய்யா? சரிங்க, சொல்லுங்கய்யா. 750 மில்லி வோல்ட் வருது. சூப்பருங்க, சூப்பருங்க. ஆமா. 750 மில்லி வோல்ட் வருது வேற. ஆமா. சில இன்னொன்னு செய்யும் பொழுது 650 வந்தது. அது ஏதோ சின்ன வித்தியாசம். அப்புறம் மெட்டல் பூரா மாத்தி மாத்தி வச்சேன். அது சரி. காயவே இல்லைங்க. கூழ் மாரி இருக்கு. அப்புறம் அதுக்குள்ள அவசரப்பட்டு சரி என்னதான் வரும்? ஆமா ஆமா உள்ளே ஆமா. உள்ளே வச்சு வச்சு பார்த்தேன் செம்பு. அப்புறம் அலுமினியத்துக்கும் அலுமினியம் வச்சே 750 மில்லி வோல்ட் காட்டுது அலுமினியம். அலுமினியம் வச்சா 750 மில்லி வோல்ட் ஆமா. காமிக்குதாயா? அவுட்டர் வந்து அலுமினியம், இன்னர் வந்து கிராஃபைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். 750 மில்லி வோல்ட் காமிக்குது. ஆமா. ஆம்பியர் ஒரு பார்த்து மில்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆம்பியர் தான்யா. வந்து ஆமா. ஏதோ ஒண்ணு நடக்குது. மொத்தத்துல 5 மில்லி ஆம்ப் காட்டுது. என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து 2 வோல்ட்டும் 2 வோல்ட்டும் 3 ஆம்பியர் வரணும். 2 வோல்ட் 3 ஆம்ப். அதாவது 2000 மில்லி வோல்ட்டும் 3000 மில்லி ஆம்ப் வரணும். வோல்ட் ரெண்டுமே ஆம்பியர் 3 வரணும். அப்ப 6 வாட்ஸ் நமக்கு வரணும். சரிங்க சரிங்க. என்னமோ இல்லைங்க இப்போ இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு கொஞ்சம் வந்தாலும் ஓகே தான். ஆனா அது கொஞ்சம் 750 வந்துருச்சு. 750 வந்துருச்சு. இல்ல, கெட்டியா கொஞ்சம் இருக்குது. வந்தாலும் கெட்டியா இருக்குல்ல கடத்துது பாருங்க. கெட்டியா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல நம்மளுக்கு வந்து 1 வோல்ட் வந்தாலும் ஓகே தாங்கயா. ஆமா. அது ஓகே பண்ணி ஒரு எல்இடி லைட் நம்ம எரிய வச்சுட்டாலே அது பெரிய விஷயம் தான் நமக்கு. நம்ம சாலிட் இல்ல, ஏன்னா சாலிட் ஸ்டேட். ஆமா, நீங்களா சுயமா சிந்திச்சு என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு யோசிச்சு நீங்க போடுறீங்கல்ல, அது இதுவே பெரிய விஷயங்க அதெல்லாம். ஆமா ஆமா. சும்மா இருக்கு. மூளை சும்மா ஆமாங்க. தான் இருக்குது. நமக்கு எல்லாமே என்ன இதெல்லாம் எப்பவோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது. 2 வருஷத்துக்கு எல்லாமே நினைச்ச வாங்கி வச்சிருவேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இப்பதான் இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது இன்னைக்கு எடுத்து செஞ்சிருக்கேன். இன்னைக்கு கரெக்டுங்க. அப்ப இன்னைக்கு ஆனா இது எத்தனை தோல்வி என்ன ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா வருது. அப்ப மெட்டல் அப்படியே வச்சிருக்கிறேன். அலுமினியம், செம்பு, காப்பர் எல்லாம் வச்சிருப்பேன். டக்கு டக்குன்னு வச்சு பார்ப்பேன். வச்சு அலுமினியம் வச்ச உடனே டக்குன்னு 750க்கு போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். அலுமினியத்துல நல்ல பவர் இருக்கு. ஆமா அலுமினியம். உள்ள அலுமினியம் இருக்கு. ஏன்னா உள்ள அலுமினியம் இருக்கு. எதுக்குள்ள அந்த களிமண்ணுக்குள்ள, அதாவது சிமெண்ட் இருக்கு இல்லையா? சிமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து களிமண் கலப்பாங்க. களிமண் தான் அது. களிமண் சுண்ணாம்பு தான் அதுல. புரியுதுங்களா? களிமண்ணு, சுண்ணாம்பு, ஜிப்சம், களிமண்ணு, சுண்ணாம்பு, ஜிப்சம், அப்புறம் வந்து கார்பன், கரித்தூள், சாம்பல் கலக்குவாங்க. கார்பன் கலப்பாங்க. கார்பன் கலக்கலன்னு அது ஒரு 1% கலக்குவாங்க. இதுல இந்த களிமண்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிக்க முடியாத அலுமினிய துகள் இருக்குது. பிரிக்க முடியாத அலுமினிய துகள் எவராலையும் பிரிக்க முடியாது. நல்ல டன் கோடி கணக்குல கிடக்குது. ஆனா யாராலும் பிரிக்க முடியாது. அதனாலதான் பிரிக்கவே முடியாது. தோல்வி அடைச்சிட்டானுங்க. சரி சரி சரி. ஒரு அலுமினியம் தான். நீங்க அதை சுட்டு எடுத்தீங்கன்னா டங் டங் பாத்திரம் சத்தம் வருது இல்லையா? களிமண் உங்களுக்கு சட்டி டங் டங் சத்தம் வருது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. கரெக்ட் கரெக்ட். அப்ப அந்த டங் டங் சத்தம் வருதுன்னா அந்த அலுமினியம் சத்தம் தான். ஓஹோ, சரி சரி. யாருனாலும் பிரிக்க முடியல. எவனாலும் பிரிக்க முடியாது. அது அப்புறம் தான் அமெரிக்கக்காரன் தான் கண்டுபிடிச்சானுங்க. அமெரிக்கக்காரன் பாக்சைட்ல இருந்து கண்டுபிடிச்சா. பாக்சைடு இதுல இருந்து எடுக்க முடியலன்னே பாக்சைட்ல இருந்து எடுக்கிறாங்க. ஆமா, பாக்சைட்ல சீப்பா மலையில இருந்து வெட்டி எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டுல நிறைய வெட்டி எடுக்கிறாங்க. பாக்சைட் தான் அது. சரி 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 சரி. பாக்சைட் தான் பேசிக். அதை வந்து அமெரிக்கக்காரன் தான் டிசைன் பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சானுங்க. அது உலக புகழ் பெற்றதா மாறிடுது. அலுமினியம் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. அலுமினியம் இல்லை எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. ஆமாங்கய்யா, ஃபுல்லா அலுமினியம் தானே இருக்கு எங்கேயுமே. ஆமா, அலுமினியம். விமானமே அலுமினியம் தானுங்க. விமானமே அலுமினியம் தான். ஆமாங்க. இது எத்தனை வகை ஸ்ட்ரக்சருங்க இது அலுமினியம்? அலுமினியம் பாத்தீங்கன்னா உள்ள போய் நீங்க வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அநேகமா இது சொல்றேன் பாருங்க. அது டயாமேக்னெட் தான். அநேகமா அது வந்து சதுரத்துல, அதாவது எஃப்சிசின்னு வருவாங்க. எஃப்சிசின்னு வர்றான். அதாவது கியூபு என்னமோ சொல்றான். பிரென்சிக்கு எஃப்சிசின்னு வருது. பார்த்து அதுல வந்து செம்பு, அலுமினியம், தங்கம் எல்லாம் இந்த சதுர கணத்துல வருதுங்க. சதுர கணத்துல வருது. கிட்டத்தட்ட கனசதுரம்னே போட்டிருந்தேன், நான் படிச்சு பார்த்தேன். இது கிராஃபைட் வந்து அறுகோணம், தேன்கூடு. கிராஃபைட்டு, டைமண்ட், வைரம், கிராஃபைட்டு, அப்புறம் கிராஃபீனு எல்லாமே வைரம், அறுகோணம். சரிங்க சரிங்க. நாம வந்து இந்த எவரிடி பேட்டரியில சக்சஸ் பண்ணிட்டோம். வெடிச்சம் பாருங்க. இந்த 3 வோல்ட் பண்ணி. ரெண்டாவதுங்க இவ்வளவு காம்பவுண்ட் வச்சிருக்கோம். நீங்க இதையும் கொஞ்சம் தனித்தனியா நம்ம செஞ்சு பாக்கணும்யா. கிராஃபைட்டை எடுத்துருங்க. கிராஃபைட்டை எடுத்துட்டு நம்ம போட்டு பார்த்தோம்னா இந்த வோல்டேஜ் வருதான்னு நம்ம செக் பண்ணணும்.
அதுப்பா இப்ப நீங்க அது குறிச்சு இப்ப நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டேன் பாருங்க, என்ன இது என்ன ரேஷியோ போட்டுருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆ, அலுமினி கம்பி ஆ, வச்சுக்கணும், கொஞ்சம் கனமான ஆ, செம்பு கம்பி, கனமான ஆடை எல்லாம் சும்மா மீறி கூட 4, 5 ஆ. கம்பி தான் நமக்கு தேவை. செம்பு கம்பி, ஆமா, அலுமினி கம்பி, ஆமா. ஜிங்கு கம்பி. இதுல வந்து ஒரு காம்பனண்டா நம்ம எடுத்து அதை நம்ம பிரிச்சோம்னா இந்த வோல்டேஜ் வருதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்பனா ஆ அந்த இது நம்ம தேவையில்லாததை நீக்கிப்பலாம்ல. ஆமா கண்டுபிடிச்சல. சென்டர்ல ஒண்ணு வச்சுக்கோணுங்க. சென்டர்ல கிராஃபைட் வச்சுக்கணும். இந்த கிராஃபைட் கலக்கணும் இல்லையா? இப்ப கிராஃபைட் கலக்கனா எப்படி வருது? கிராஃபைட் கலக்காம இருக்கிறது எப்படி வருது? இப்ப நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா ஆமா. கிராஃபைட் ஏதோ ஆஹ் தகராறு பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அலுமினியம் வச்ச சரி, உடனே டக்குன்னு 750 ஓடிடுதுன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் 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 அலுமினியத்தை மத்ததெல்லாம் வச்ச உடனே தான் ஆமா ஏறி இருக்கு. அலுமினியம். ஆமா எலுமினியம் அதே நம்ம உள்ளே வச்சுட்டேன். உள்ள எட்ஜில ஓரத்துல நீங்க வச்சுட்டேன். நீங்க இந்த தண்ணியில வைக்கிறதுல கூட நீங்க அலுமினியம் யூஸ் பண்ணாதான் அந்த கரண்ட் சப்ளையே வருது. அதனால இது நல்ல ஆஹ் இது காயும்னு பார்த்தா இன்னும் கொட கொடன்னு இருக்குது. என்ன உம் ரேஷியோ போடணும்னு தெரியல. ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு ஆஹ் அப்புறம் தண்ணிக்குள்ள போட்டு தண்ணி உம் உறிஞ்சணும். உம் 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 தண்ணி உம். உறிஞ்சு அது தண்ணியில இருந்து உடஞ்சு எனர்ஜி வரணும். தண்ணி உடைச்சவனா தண்ணியில அந்த இருந்து எனர்ஜி. அந்த நானோ போரஸ். அந்த நானோ போரஸ்ன்னா கண்ணுக்கு தெரிய போரஸ்னா துளைன்னு அர்த்தம். அந்த துளை வரணும். ஆமா. அதாவது தென்னை மரத்துல கீழ இருந்து ம் வேர்ல துளை இருக்குது. அந்த வேறு துளை தான் உறிஞ்சும். அப்படியே எப்படி பஞ்சு தண்ணி உரியிற ம் மாதிரி உறிஞ்சு ரெண்டா உடைச்சிடும். புரியுது புரியுது. நானோ போரஸ். ஆமா ஆமா ஆமா. அது சொல்லுங்க. தமிழ்ல கரெக்ட் தாங்க. தந்துகி கவர்ச்சின்னு பேருங்க. ஆஹ் தமிழ்ல என்ன படிச்சாதான் கவர்ச்சி? புரியும். தந்துகி என்ன கவர்ச்சி. கவர்ச்சிங்க? தண்டுனி தந்துகின்னு கவர்ச்சி. கண்ணுக்கு தெரியா. அந்த அந்த தந்துகி கவர்ச்சியில தான் தென்னை மரத்துல இருக்கிற தண்ணி கீழ இருக்கிற தண்ணி 100 அடி மேல போகுது. சரிங்க. சூப்பர். ஆமாங்க. கரெக்ட் போக தாங்க. போக பிரிச்சிடும். போக எவ்வளவு மைன்யூட்டா எவ்வளவு மைன்யூட்டா இருக்கோ அவ்வளவு நம்ம ஹைட்ல போவோம். மைனூட் சிறுசு குழாய் சிறுசாக சிறுசாக அங்க பாருங்க. குழாய் சிறுசாகிறப்ப கிராவிட்டி ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர் ஆகும். கரெக்ட்டுங்க. சூப்பருங்க. இதுதான் அந்த மேல போகுதுங்க. கரெக்ட். நீங்க உலகத்துல விளக்கு போட்டவன் தமிழர்கள் தான். விளக்கு எரிய வச்சான் பாருங்க. ஆமா. கீழே திரி போடுவான், விளக்கு மேல எரியும். அப்ப கீழ இருக்கிற திரி மேல ஏரியா. அந்த கீழ மேல இருக்கிற ஏறிட்டு. எண்ணெயை அப்படியே உறிஞ்சி மேல கொண்டு போகும். மேல கொண்டு போகும். ஆமா. இது கரெக்ட் விளக்கு தாங்க. போட்டு கண்டுபிடிச்சவன் தமிழர்கள். கரெக்ட்டுங்க. ஆமா அது விளக்கெண்ணெய். விளப்பாடு எவ்வளவு கெட்டிங்க, அந்த விளக்கெண்ணெயவே இழுத்துட்டு மேல போகும். கண்டிப்பாங்க. கரெக்ட் தாங்க. ஆமா இதுதான் இந்த பஞ்சு ஸ்பாஞ்சு எல்லாமே. அப்ப அந்த ஸ்பாஞ்சு கண்டுபிடிச்சுதான் வந்தானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இது ஒரு ஆமாங்க. பேசிக். இப்ப இந்த அப்ப என்ன ஆமா. பண்ணனா, இந்த கிராஃபைட் குச்சி கனமான குச்சி ம் வச்சுக்கணும். 5 mm 10 mm ம் வச்சுக்கணும். இதெல்லாம் செக் பண்ணி எப்ப ம் எப்ப பயன்படும், நான் வந்து என்கிட்ட எக்கச்சக்கமான பொருள் இருக்குதுங்க. ம். அது எப்ப பயன்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆமாங்க. கரெக்ட் தாங்க. கண்ட குப்பையெல்லாம் அஹ் வச்சிருப்பேன். இன்னைக்கு போய் குப்பையவே பொறுக்கிட்டு வந்தேன். குப்பைக்கு போவேன். ஏன்னா இது இப்ப இந்த எனக்கு பேட்டரி. இன்னைக்கு இந்த புக்கு படிக்கும் போதுயா ஆ இன்னொரு இது மைண்ட்ல வந்துச்சுங்க. அதை நான் ஆ உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க ம் அது எப்படின்னு பாருங்கயா. ம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனையும் உள்ளார போகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. பை ப்ராடக்டா நமக்கு வாட்டர் வருது. ம் அந்த அந்த சாலிட் ஸ்டேட் ஃபியூல் செல்ல. ம். இப்ப நம்ம ஒரு கருவி தண்ணியை உள்ளார விட்டு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிற மாதிரி ரெடி பண்ண முடியாது. அதுதான் வந்துகிட்டு இருக்கு. ஆஹ் மின்சாரம் இப்ப 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 நான் செஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? ம் விளக்கு எரியுது இல்லையா? நீங்க ஆஹ் பாருங்க, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. ஹைட்ரஜன், ஆஹ் ஹைட்ராக்சைடு, ஆஹ் ஹைட்ரஜன். அதாவது ஆஹ் ஹைட்ரஜன், ஹைட்ராக்சைடு, ம் எலக்ட்ரிசிட்டி மூணுமே பை ம் ப்ராடக்ட். மூணுமே பை ப்ராடக்ட். இல்ல கரெக்ட் தாங்கய்யா. அது வந்து நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம ஃபோர்ஸ், அதாவது நம்ம பேட்டரியில இருந்து எனர்ஜி கொடுத்து பண்றோம். கரெக்ட். ஆனா தானா நம்ம இல்ல வந்து இல்ல தானா நாம வந்து தானா உற்பத்தி ஆகாது. நம்ம வந்து செல்ஃப் அயனைசேஷன் பேர். நான் பண்றது பூரா செல்ஃப் அயனைசேஷன். தானாகவே தண்ணீரை பிரித்து தானாகவே. இப்ப நம்ம பண்றது எல்லாமே தானா மின்சாரம் உண்டாகிறது தான். புரியுதா? கரெக்ட். இல்ல கரெக்ட் தாங்கய்யா. அதை வந்து நம்ம இன்னும் ஸ்கேல் அப் பண்ணுங்க. சரி, அதுக்கு ஒரு சாம்பிள் போல் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 ml பிடிக்கிற மாதிரி 10 டியூப் கடையில் விற்கிது. 2 ml பிடிக்கிற மாதிரி. அதாவது பிளட் சாம்பிள் டியூப்னு ஒன்று ம் இருக்குது. பிளட் சாம்பிள் டியூப். ம் அது ம் 3 ml தான் பிடிக்கும். அது ஒன்று 10 வாங்குங்க. ம் புரியுதா? சரி. அதை செக் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி செக் பண்ணால புரியாது. அதை வாங்கு. அது ரப்பர் இருக்கு. அந்த ம் ரப்பர் மேல லெவாட்டி போட்டு ஒரு வெள்ளி கம்பி, இந்த 10 பிளஸ் ம் நேருக்கு பூரா வெள்ளி கம்பி வச்சிருங்க. எதிருக்கு ம் பூரா ஜிங்க் கம்பி வச்சிருங்க. வெள்ளி அங்க வைக்கணும். வெள்ளி தான் 1 வோல்ட் வெள்ளி கம்பி. கொடுக்கும். 1 வோல்ட் கொடுக்கும். சரி. அதுதான் ஹையஸ்ட். ஆம்பியர் எவ்வளவுங்க? ஏன் பார்த்தா 50 மில்லி ஆம். டோட்டலா 50 மில்லி ஆம் கொடுக்கும். ஓகேங்க. ஆர்ஓ வாட்டர் ஊத்திக்கங்க. ஆர்ஓ வாட்டர் ஊத்துங்க. டிஸ்டில் வாட்டர் ஊத்தினாலும் வேலை செய்யும். ஆர்ஓ வாட்டர் ஊத்தினாலும் வேலை செய்யும். 10 வோல்ட் மழை வரும். தண்ணிங்க. மழை மழை தண்ணிங்க. தண்ணி ஊத்திக்கலாம். 10 வோல்ட் வரும். புரியுதுங்களா?
சரி சரி சரிங்க. எல்இடி வச்சீங்கன்னா 30 நிமிஷம் எரியும், அப்படியே மறுபடி 0 வோல்ட்டுக்கு போயிரும். அப்புறம் அந்த 0 வோல்ட்டுக்கு போயிரும், ஒண்ணு கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டா மறுபடியும் அப்படியே 1 2 3 4 5 6 7 8 10 வோல்ட்டுக்கு போயிரும். மறுபடியும் கழட்டி விட்டீங்கன்னா மறுபடியும் சரிங்க. ஜெயின்னு சைபருக்கு வரும். சைபருக்கு போய் 10க்கு போகும். 10க்கு போய் சைபர், இப்படியே மாறி மாறி. இது வந்து இதுதான் பிரபஞ்ச விதி. இதுவும் காப்பிரைட் பண்ணியாச்சு. இதுதான் பிரபஞ்ச விதியே. அதை சாகவே சாகாது. ரீஜெனரேட்டிங் ஆகுதா? ரீஜெனரேஷன் ஆகுதுங்களா ஐயா? பண்ணி பார்த்துட்டு போடுங்க. அதே இதெல்லாம் எப்பவே போட்டாச்சு இதெல்லாம். ஓகே 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 ஓகே. பண்ணி பார்த்துட்டு எனக்கு போடுங்க. அது பண்ணி பார்த்து பிளட் சாம்பிள் அது வந்து என்ன டியூப்? பிளட் சாம்பிள் டியூப். நீங்க இதுல நெட்லயே கிடைக்குது. பிளட் சாம்பிள் டியூப் 5 ml போடுங்க, கிளாஸ் வந்துரும் பாருங்க. பிளட் சாம்பிள் டியூப்னு போடுங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. பிளட் சாம்பிள் டியூப் போட்டீங்கன்னா சும்மா 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் தான். அகல டயா வந்து சின்னதா ஒரு சுண்டு விரல் மொத்தம். நமக்கு டயாமீட்டர் வந்து சின்னதா தான் வேணும், அப்படிதானங்கய்யா? எனக்கு 1 கிராம் தண்ணி தான் இதுல தேவை. நமக்கு எத்தனை? 1 கிராம் தண்ணில அவ்வளவு எனர்ஜி. 1 கிராம் தண்ணி 1 வருஷத்துக்கு. அந்த தண்ணி காயிலனா 100 வருஷத்துக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். அந்த தண்ணி காயவே காது. இப்ப நான் வந்து அது பூட் அடைச்சிட்டீங்கன்னா காற்றும் போகாது. அது ஏன் பிளட் சாம்பிள் நான் சொல்றேன். நான் எந்த டியூப்னு வைக்கலாம். ஏன் பிளட் சாம்பிள் டியூப் வைக்கிறேன்னா, அது காத்து உள்ள அது ஏர் டைட்டுங்க. அது வேக்கம் டைட். உள்ள போட்டோம்னா வெளியிருந்து காத்து உள்ள போது எந்த பாக்டீரியாவும் உள்ள போகாது. அதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க. புரியுது? அந்த ரப்பர் அவ்வளவு தரமான ரப்பர். கப்புன்னு அமுத்திட்டோம்னா புடுங்கவே முடியாது. சரிங்க. வெளியில உள்ள என்விரான்மென்ட் வந்து உள்ளார போக கூடாது, அப்படிதானேங்க? உள்ள இருந்து வெளியிருந்து உள்ள போக கூடாது. அப்படி என்ன, இந்த தண்ணி ஆவி ஆகாது. புரியுதா? அப்ப ஆவி ஆகலினா எலக்ட்ரிசிட்டி வந்து 1 வருஷத்துக்கு இல்ல. அந்த தண்ணி காயன்னு வச்சுக்க 100 வருஷத்துக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர்ங்க. இத கண்டுபிடிச்சதான் நான் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிருக்கேன். இங்கிலாந்துல பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு. சரி, அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இது. சரிங்க சரிங்க. நான் இந்த மாதிரி அப்படியே பண்ணிட்டே வரும் பொழுது தற்செயலா இந்த நியோடைம் வந்து 2 வருஷம் கூட நான் வாங்கி வச்சிருக்கேன். சரிங்க சரிங்க. அது 2 3 சின்ன இத்து போன காந்த ஒரு பட்டக்கடைக்கு போயிருந்த பொழுது பல மின்னிட்டு இருந்தது. ஏமா இது வந்து ஹப் மோட்டார் அப்பதான் வந்துட்டு இருக்குது. அப்பதான் 2 வருஷம் வந்துகிட்டு இருக்கு. அதே ஒரு டேமேஜ் ஆன ஒரு ஹப் மோட்டாரோட செல்ல ஒரு சின்னதா இருந்தது. எடுத்துட்டு போடு. என்னங்க இது எதுக்குமே ஆகாதுக்கு துருப்பிடிச்சு கிடக்குது. அட குடியா அப்படின்னு. பயங்கரமான பவர் அப்படின்னு. அப்ப எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் வாங்கி வச்சிருக்கிறேன். அட சிறுசா இருக்குதுன்னு வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே இருக்க. அப்புறம் வந்து ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது, நிறைய ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் அந்த ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, தகரத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படியே சரி இந்த அதாவது வந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி. நான் வந்து ஏற்கனவே வந்து 1 வோல்ட் எடுத்துட்டேன். அதாவது வெள்ளி வச்சா 1 வோல்ட் வந்தது. மற்றதெல்லாம் வச்சா கம்மியா வோல்ட். நமக்கு ஹை வோல்ட் வேணும். ஹை வோல்ட் வேணும், ஹை ஆம்பியர் வேணும். இத வந்து பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிருக்கேன். ஏங்க சீரியஸா கனெக்ஷன் பண்ணோம்னா ஹை வோல்டேஜ் வராதுங்களையா? அதுதான் 10 வோல்ட் வருமே. 100 வோல்ட் வரும், 1000 வோல்ட் வரும். அதாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணலாம்ல நம்ம. பண்ணுங்க. நான் பண்ணி பார்த்துட்டு பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. நீங்க 100 வோல்ட் வருங்க. எத்தனை வோல்ட்? 100 வோல்ட். ஆனா ஆம்பியர் அங்க வராது. ஆம்பியர் வந்ததுன்னா 50 மில்லி ஆம்பியர் தான் வரும். ஆம்பியர் தானங்க மெயின். ஆம்பியர் தானே வரணும். எப்படி ஆம்பியர் வரதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்றேன். சரிங்க 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 சரிங்க. அது வந்து எனர்ஜி சாகல அப்படிங்கிறது தான் காரணம். எனர்ஜி வந்து அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரான் ஸ்டெபிலைசேஷன். அதாவது எனர்ஜி ஆகிறது, அழிகிறது, தன்னை காத்துக் கொள்கிறதுக்கு அது வந்து பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டேன் இங்கிலாந்துல. புரியுதுங்களா? சரிங்க. நோபல் பரிசு வாங்கலாம். அதாவது இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. அதாவது விண்வெளி விரிகிறது, சுருங்குகிறது. அதனால ஏன் சரி நான் கேக்குறேன். 10 வோல்ட் காட்டுது இல்ல, அரை மணி நேரத்துல 0 வோல்ட்டுக்கு போயிடும். சரி 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 சரி. அது வந்து அதாவது அரை மணி நேரத்துக்கு 0. அது வந்து எல்இடி எரியுதுன்னா கரண்ட் உற்பத்தி பண்றது இல்ல, விண்வெளி சுருங்கி விரிகிறதுங்கிற காட்டுறதுக்காக அதை நான் கண்டுபிடிச்சேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா, மின்சார உற்பத்திக்காக கிடையாது. என்னது? இல்லைங்க, நம்மளே அப்படிதானுங்க. நம்ம மூச்சு வாங்கினோம்னா, மூச்சை உள்ளார இழுத்தோம்னா விரியும், மூச்சை வெளில விட்டோம்னா சுருங்கும். அது மாதிரி விண்வெளி அதேதான். அந்த பிரபஞ்ச விதி இதில் நடக்குதுன்னு சொல்லி தான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம் இங்க இங்கிலாந்துல. கரெக்ட் 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 கரெக்ட்டுங்க. அதுக்கு ப்ரூஃப் இதுதான் ப்ரூஃப். அதுக்கு உலகத்துல எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. நான் மட்டும்தான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். சரிங்க சரிங்க. நீங்க பண்ணி பாருங்க. நாளைக்கு நீங்க பண்ணி பாருங்க. அந்த பிளட் சாம்பிள் டியூப் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா 100 வருஷத்துக்கு தண்ணி அப்படியே தான் இருக்கும். சில்வர்ல என்னங்க வாங்கணும்? சில்வர் கம்பி வாங்குங்க. சில்வர் கம்பி, வெள்ளி கம்பி. இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா செம்பு கம்பி? சின்னதா ஒரு 0.5 mm இருந்தா போதும். 0.3 mm, 0.4 வெள்ளி கம்பி இருக்கு. சன்னமான வெள்ளி கம்பி. புரியுதுங்களா?
சரிங்க. அது 0.5 mm இருந்தா போதும், 0.5 mm இருந்தா போதும். சரிங்க சரிங்க. அது அது மாதிரி ஒரு 10 எலக்ட்ரானிக்ஸ்ல கிடைக்குமா இங்க வெள்ளி கம்பி? வெள்ளி கடைக்கு தான் போகணும். வெள்ளி கடைக்கு தான் போகணும். சரி சரி சரி, ஓகேங்க. அதுக்காக ஜிங்க் கம்பியும்னா, ஜிங்க் கம்பி எங்க கிடைக்குன்னா, புத்தக கடைக்கு போனீங்கன்னா பைண்ட் பண்ற கம்பின்னு விற்பானுங்க. ஜிங்க் கம்பி போட்டு ட்ரை பண்ணீங்களா ஐயா? ஆமா. ஏன்னா சுத்தமான ஜிங்க் கம்பி எங்க கிடைக்கும்னா லேப்ல தான் கிடைக்கும். இல்ல அப்படின்னா இந்த பைண்டிங் பைண்டிங் பண்றது ஜிங்க் கம்பி தான். பைண்டிங் பண்றான் பாருங்க, நைஸா இருக்கான், ஆமா, உள்ள அவ டெம்பரா இருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கான், கொஞ்சம் இரும்பு கலந்துருக்கான், இருந்தாலும் பளபளன்னு இருக்கும். அது என்னது, பளபளன்னு இருக்கும். அதுல வந்து ஜிங்க் தான். அது ஜிங்க் தான். ஆனா சூப்பர். ஆமா, வச்சீங்கன்னா 1 வோல்ட் வருதுங்க. என்னால நம்ப முடியல என்னால. வெரி குட் நான் வெரி குட். 1 வோல்ட் வந்ததா ஆம்பியர் சில்வரோட மில்லியாம்பு. சில்வரோட ஜிங்க் வச்சா அதிகமா வருமாங்கயா? என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆ 2 கம்பி தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்லுங்க. வெள்ளி கம்பியும் ஜிங்க் கம்பின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஜிங்க் கம்பி இல்ல, காப்பர் நான் நினைச்சிட்டேங்க. சாரிங்க. ம். சரியா போச்சு. அதான் ரெக்கார்ட் பண்ணி சரி அனுப்புறேன் பாருங்க. இது பேசுறது ரெக்கார்ட் ஆயிருச்சு. நீங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போறேன்னா இதை நீங்க பார்த்தா முடிஞ்சு போச்சு. அதனால நாளைக்கே நீங்க சரி செஞ்சு சரி சரி. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிரும். அதுல ஹைட்ரஜன் வருது, நான் நான் ஹைட்ராக்சைடு காப்பர்னு வரும். நினைச்சிட்டேன். இன்னொரு இன்னொரு கம்பி வந்து காப்பர் நினைச்சிட்டேன். சரி 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 இல்லவே இல்ல. சரி. ஓகே அதெல்லாம் ஓகே நீங்க ஓகேங்க. நீங்க வெள்ளி கம்பி 0.5 mm ஆ இருந்தா போதும். கொலுசு கொலுசு பின்ற ஒயர் பார்த்தீங்கன்னா சன்னமா இருக்கு. அதான் அந்த வெள்ளி கம்பி. அந்த செக் பண்றதுக்கு தான், நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆ? ரெண்டாவது அரை மணி சரிங்க. நேரத்துல பழம் பச்சை லைட் வச்சுங்க. எந்த லைட் வெள்ளை லைட்டே வச்சுங்க. பட்டையை கலப்போம். அரை மணி நேரத்துக்கு பாப்பா. வெள்ளை லைட் இருக்கு இல்லையா, வெள்ளை எல்இடி வாங்கி வச்சுங்க. ஒரு டஜன் வாங்கி வச்சுங்க. ம் புரியுதா? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 விட்டு தான் நம்ம செக் பண்ணணும், அப்படிதானேங்க? நீங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்க. குறைஞ்சிட்டு வருதுன்னு தெரியும், மல்டிமீட்டர்ல மின்சாரம் ஏறுறதுன்னு தெரியும், மின்சாரம் குறையுதுன்னு தெரியும். ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் தானே ரீசார்ஜ் ஆகிக்கும். தானா ரீசார்ஜ் ஆயிரும். உலகத்திலே ரீசார்ஜ் ஆகுறது நான் கண்டுபிடிச்சது தான். வேற எவனுட்டே கிடையாது. எவனுக்கு தெரியாது. சரிங்க சரிங்க. அந்த ரீசார்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சுங்காட்டு தான் சாலிட்ல வருமாங்கிறத இந்த ஆராய்ச்சி பண்றேன். என்னது, சாலிட்ல. ஆனா அரைங்குறம் இதில் நடக்குது பாருங்க. இப்ப இந்த எவரேஜ் டெட் செல் பேட்டரி நடக்குது. அது கண்டிப்பா 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 நடக்குதுங்க. 2.7 வோல்ட் குறைய மாட்டேங்குதுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2.7 வோல்ட் கீழே குறைய மாட்டேங்குது. உங்களுக்கு பாருங்க 2.7 வோல்ட் காட்டும் பாருங்க. எத்தனை வச்சிருக்கீங்க? 3 வச்சிருக்கீங்க, 4 வச்சிருக்கீங்க லைட் எரியறதுல? லைட் எரியுது 2 தாங்க இருக்கு. அப்ப செக் பண்ணி பாருங்க. 2.7 வோல்ட் இருக்கு. எப்ப செக் பண்ணீங்க? லாஸ்டா செக் பண்ணலீங்க, கழட்டி வச்சிருக்கீங்க. நம்ம மோட்டர் போட்டுட்டு அதை அப்படியே கழட்டி வச்சிருக்கேன் அப்படியே. எங்க நான் எரிய உடைச்சு ஒண்ணா இல்லையா? எல்இடி லைட்டாங்கய்யா? ஆமா. அது மோட்டருக்காக 4த்தையும் பேர் பண்ணங்கய்யா. சரி, 2 லைட் எரியுதுக்கு சொன்னாலே அது பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? அது பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எரிஞ்சு அந்த பேட்டரி அது எரிஞ்சிட்டு இருக்குதான்னு கேக்குறேன். அந்த லைட் வந்து அன்னைக்கு போட்டது அது தொடவே தொடாதுங்க. எரிஞ்சிட்டு இருக்குதான்னு கேக்குறாரு. அது மறுபடியும் மாட்டினீங்க, மாட்டி விட்டுறீங்க. என்ன ஏன் முட்டாள்தனம் பண்றீங்க? நான் தான் அதை தொடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும்னு சொன்னா, இப்படி முட்டாள்தனம் சொல்றதை செய்யுங்க நீங்க. சரி 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 2 சரிங்க. செய்யுங்க. 2 செஞ்சு லைட்டுக்கு வச்சு விட்டுருங்க. அது பாட்டு 10 வருஷத்துக்கு எரியுதான்னு செக் பண்ண சொன்னா கண்டதெல்லாம் பண்ணிருக்கீங்க. மோட்டாருக்கு தனியா செய்யுங்க. அது ஏங்க 10 பைசா செலவில்லாம ஆராய்ச்சி பண்ண சொல்றேன். குப்பையில கிடக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ண, அதை போய் மறுபடியும் மோட்டாருக்கு போட்டிருக்கீங்க. நீ என்ன பண்ணாலும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது கிடைக்காதுங்க. அது அப்படியே கிடக்கட்டும். சரிங்க சரிங்க, நான் இன்னைக்கே போட்டுறேங்க. ஒரு வித்தியாசத்தை இப்ப திடீர்னு பார்த்து முடிக்கிறீங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒண்ணு செஞ்சீங்களா, அது செய்யாச்சு. இது என்னது, 10 பைசா செலவு கிடையாது. அறிவு வளருது. எவனுக்கு சவுக்கடி. இப்ப நம்ம பண்ற ஆராய்ச்சியில உலகத்துல எவனும் பண்றது இல்ல. புரியுதுங்களா? சரிங்க சரிங்க, அதை நான் நாளைக்கு கூட போட்டுறேங்க. இன்னைக்கே போட்டுறேங்க. இப்ப இந்த செராமிக்ல இந்த செராமிக் காயுமா காயான்னு தெரிய மாட்டேங்குது. இது என்ன கொல கொலன்னு கஞ்சி மாதிரியே இருக்குது. இருந்தாலும் இப்ப செக் பண்ணி பார்த்தா வந்துருச்சு. ஆனா இது வந்து எதுல வச்சு செக் பண்ணா, இதுல வந்து மின்சாரத்துல வச்சோம்னா ஒரே நாள்ல ரிசல்ட் சொல்லிடலாம். மின்சாரத்துல அது வந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ். இந்தியால எங்க இருக்குது எலக்ட்ரிக் ஃபர்னஸ்? எங்கேயும் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபர்னஸ்ல வச்சு ஹீட் பண்ணணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதெல்லாம் என்னால சாத்தியம் இல்லை. சரிங்க சரிங்க, நான் எலக்ட்ரிக் ஃபர்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஹைட்ராலிக் பிரஷர் வேணும். அதுக்கு எங்க போறது? கண்டிப்பா எல்லாமே நம்ம காஸ்ட் அதிகமாயிரும். ஆமா, நான் ஒண்ணு தொடப்போம். நான் கடைசியில பார்த்தேன். நான் அது சரி, நான் நேர ஐஐடி இன்ஜினியரிங் சந்திக்க போனேன். கோயம்புத்தூர் ஒரு ஐஐடி இன்ஜினியர். அவரு தான் ஐஐடி படிச்சுட்டு செராமிக்கல் அட்வான்ஸ்டு சயின்ஸ். அவர் இஸ்ரோக்கு சப்ளை பண்றாரு. இஸ்ரோ இந்தியாவுக்கு சப்ளை பண்றாரு. அவர் வந்து ஒரு தடவை கோயம்புத்தூர் விளம்பரத்துல பார்த்து, ஏதோ ஒரு போட்டோ பார்த்து, இந்த சம்பந்தம் இல்ல செராமிக் தேடி போனா கோயம்புத்தூர்ல ஒருத்தருக்கு செராமிக் தெரியும். ஏன்னா செராமிக் தான் அட்வான்ஸ் சயின்ஸுங்க. எவகிட்டையும் கிடையாது.
கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய கல்லூரி இருக்குது, எந்த கல்லூரியும் செராமிக் கிடையாது. தெரியாது, செராமிக்னாவே ஓடிடுவானுங்க, தெரியவே தெரியாது. என்னது தெரியாது, சாலிட் ஸ்டேட்டுங்க, அது எவனுக்குமே தெரியாது. அது அட்வான்ஸ் ஸ்டேட். எங்க ராணுவத்துறை, மத்திய ஆராய்ச்சி துறையில மட்டும்தான் செய்வானுங்க. அது வந்து எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வர்றது. அது 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 அதெல்லாம் அந்த அட்வான்ஸ் சயின்ஸ் தெரியல. ராக்கெட் உண்டு பூஸ்டரே செய்ய முடியாது. எல்லாம் செராமிக் தான். அந்த செராமிக் ஒரு கீழே பூஸ்டர்ல கீழே பீச் அடிக்கிறது கூட செராமிக் 4000 டிகிரி 3000 டிகிரி தாங்கும். இந்த செராமிக் தான் செய்ய முடியும். இரும்புல போட்டாலே உருகிரும். என்னது உருகிரும். அந்த செராமிக்கு தான் அதெல்லாம் பண்றானுங்க. அந்த செராமிக் புஷ் அது மட்டும் இல்ல, அது செராமிக் செஞ்சு இரும்பை விட கடினமா இருக்கும். இரும்பு செய்யாத வேலையை செராமிக் பண்ணும். சூப்பர். அதை தேடி அந்த ஆள்கிட்ட போனேன். அவரு அந்த ஆள்கிட்ட போகும்போதுதான் அவர் சொன்னார், சரி எனக்கு வந்து ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன். எனக்கு தேவை சும்மா ஒரு ஏடிஎம் கார்டு சைஸ்ல தேவை. அதே ஏடிஎம் கார்டு திக்னஸ் வேணும், அதே சைஸுக்கு வேணும்னு. அதுக்கு சொன்னாரு, பாரு நீ இங்க இருக்கிற ஒரே கல்லூரி தான், அந்த கல்லூரி ஒரு வாத்தியார் இருக்கான், அவனை போய் பாருங்க. அவனை பார்த்தா செராமிக் லேப்ல இப்பதான் விடுதலை ஆகி போனானுங்க, எங்களுக்கு செராமிக் சொல்லித்தரக்கு ஆளுகள் அவர் ஒரே ஆள் தான் இருந்தார். அதுக்கு 100 ஆண்டு கல்லூரிங்க அது. என்னது 100 ஆண்டு கல்லூரி, 100 போய் கோடிக்கணக்கு கொள்ளையடிக்கிறது கல்லூரி. அது கேஜி யாருமே இல்ல, சொல்லி தரத்துக்கு யாருமே இல்ல. ஒருத்தன் தான் இருந்தா ஓடிட்டான்னா எல்லாம் அப்படித்தான் சோம்பேறி. அப்புறம் நேரம் அவரை போய் பார்த்தேன். இல்ல நேரம் அது வந்து பிஹெச்டி ஸ்டெப்னு இருக்குது. உலகம் வந்து நிறைய எங்கெங்கயோ டெவலப் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்தியா வந்து படுதேண்டாங்க. இந்தியா வந்து ஆராய்ச்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. வேஸ்ட்ங்க. ஆமாங்க, இந்தியால இருக்க அத்தனை பேர் தெண்டாங்க. எல்லாமே இந்த வெள்ளக்காரனுடைய நியூட்டன் கொள்கையும் வெள்ளக்காரன் அவன் பேரு ஐன்ஸ்டீன் கொள்கையும் வச்சுக்கிட்டு மானத்தை கெடுத்துக்கிட்டு எந்த கண்டுபிடிப்பும் கிடையாது. எல்லாம் காப்பி அடிச்சிட்டு இருக்கானுங்க மானம் கெட்டவனுக்கு. அந்த பிஹெச்டிங்கிறது பெரிய கல்லூரி, இந்த தமிழ்நாட்டிலே பெரிய கல்லூரி. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்றீங்க கோயம்புத்தூர்ல? ஆமா, அந்த கல்லூரியே கிடையாது. இருக்கிறது பிரைவேட் கல்லூரிங்க. பிரைவேட் கல்லூரி செராமிக் பேச்சே இருக்காது. என்னது பாருங்க, பிரைவேட் கல்லூரில R&D கிடையாது. என்னது R&D கிடையாது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சும்மா பேருக்கு வச்சிருப்பானுங்க, பயாமச்சி திரிடுவானுங்க. NIT கூட கிடையாதுங்களா? NIT பண்ணுவானுங்க. NIT IIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில் இருக்குது. எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க. NITங்கிறது நேஷனல், NITங்கிறது பழைய பேரு. இப்ப IIT NIT இதெல்லாம் வந்து அங்கதான் பண்ணுவானுங்க. ஆனால் எவனும் ரிசர்ச் பண்றது இல்ல, டெவலப் ஒன்னு காப்பி அடிச்சு டெவலப் பண்றது. அங்க புதுசா கண்டுபிடிச்சா நோபல் பரிசு வாங்கிடுவானுங்க. இது வரைக்கும் எவனும் நோபல் பரிசு வாங்கி IIT இருக்கிற வாத்தியார்களோ NIT இருக்கிற வாத்தியார்களோ இஸ்ரோல எவனுமே நோபல் பரிசு வாங்கலையே. கண்டிப்பா 100 வருஷமா நோபல் பரிசு வாங்கலீங்க பிசிக்ஸ்ல. அப்புறம் என்ன இவனுக்கு படிச்சிட்டு இருக்கானுங்க மானம் கட்டவனுங்க. டெவலப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கன்னா அடுத்த காப்பி அடிக்கிறது. என்னது காப்பி அடிக்கிறது? ராக்கெட் இவனா கண்டுபிடிச்சானுங்க மானம் கட்டவனுங்க. டெவலப் டெவலப் யார் வேலை பண்ணலாம். அதாவது சொல்லுவாங்க டெவலப்பர் பிலிம் உள்ள போட்டு ஆசிட் கலந்து படம் தெரியுது, அந்த மாதிரி கதை விட்டுருக்கானுங்க இவளுக்கு. ஏனுங்க எவனாச்சும் கண்டுபிடிச்சிருக்கானு பாருங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாதிரி எவனும் கிடையாது. இப்ப நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து விதியும் சுருங்கிறதுக்காக நான் கண்டுபிடிச்சேன் அதையே. கண்டிப்பாங்க. அதனுடைய டெவலப்மெண்ட் தான் இப்ப இந்த LED எரியறது. என்ன செத்து போனது வந்து உயிர் கொடுக்க இருக்கும், சம்பந்தம் இல்லாத கனெக்ஷன். சென்ட்ரல்ல வந்து பாசிட்டிவும் கார்பனு நெகட்டிவும் கார்பனு சம்பந்தமே. தூக்கி தண்ணீரை போட்டா சாகுறது இல்ல, ஒண்ணுமே ஆகுறது இல்லையே. எல்லாம் மின்சாரம் வெளியே வருது, எல்லாமே பண்ணுது. மின்சார உற்பத்தி ஆகிற செல்ல தூக்கி அவனை தண்ணியில போடுவானா? கண்டிப்பா. நான் போட்டேன். நானும் அது 0 பண்ணிட்டேன். பிளஸ் கிடையாது மைனஸ் கிடையாது, எல்லாம் ரவுண்ட் பண்ணி விட்டேன். எல்லாத்தையும் ரவுண்ட் ஆயிடுச்சு. அதனால சாவடிக்காது. அது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் நீங்க அந்த நாளைக்கு வெள்ளி கம்மி பண்ணி பாருங்க, உங்களால நம்ப முடியாது. அதுதான் அட்வான்ஸ் சயின்ஸ். என் பொண்ணு 100 முறை செஞ்சு பாத்துட்டாங்க, இன்னும் அந்த காலேஜ்ல காட்டல. இப்பதான் பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ணிருக்கான். இனி அப்படியே மெல்ல உள்ள போச்சோம்னா அப்புறம் வந்து அங்க ஏங்க இங்கிலாந்து இல்லாத டெக்னாலஜி கேட்கறேன். இல்ல இங்கிலாந்துல எல்லா டெக்னாலஜியும் இருக்கு. இங்கிலாந்துல எல்லா டெக்னாலஜி இருக்கு. அந்த கல்லூரியில ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த அளவுக்கு ஹை டெக்னாலஜி வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல கொள்ளையடிக்கிற தவிர எதுவும் தெரியாது. கொள்ளையடிக்கிற தவிர எதுவுமே தெரியாது. சரி, அதை பண்ணுங்க. அதை நம்ம மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நாளைக்கே பண்ணுங்க. நன்றி. கண்டிப்பாங்க.